பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த 2025 கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு நாள் இந்த டிசம்பர் மாத காலையிலும் என் நினைவிலே என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்கிறோம். நான் சிறுவனாய் இருந்த காலத்திலிருந்தே பக்தியான ஒரு குடும்பத்தில் வளர்ந்ததுனால ஆலயத்திற்கு தினந்தோறும் நாங்கள் போக வேண்டும். அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்திலே நான் இருந்தேன். ஆகவே எனக்கு நினைவு தெரிந்து சிறு வயதிலிருந்தே நான் கேட்ட பிரசங்கங்கள், அதில் என் மனதை தொட்ட காரியங்களைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் கால தியானமாய் நாம் தியானிக்கிறோம். அப்படி ஒரு முறை ஒரு பயிற்சி ஆயர் எங்களுடைய ஆலயத்திற்கு வந்திருந்தார். நான் சிறுவன். அப்பொழுது அவர் ஒரு பிரசங்கம் பண்ணினார். அதிகாலையிலே சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவை வந்து பணிந்து கொண்டார்கள். நாமும் அப்படி பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு, இந்த சாஸ்திரிகள் விலையேற பெற்ற காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒருவர் பொன்னை படைத்தார், இன்னொருவர் தூபவர்க்கத்தை படைத்தார், இன்னும் ஒருவர் வெள்ளைப்போளத்தை படைத்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாய் கொடுத்தார்கள் என்று சொன்னார். அப்போ நாங்கள் சின்ன வயதில் அந்த செய்தியை கேட்கும் பொழுது பொன்னு வெள்ளைப்போளம் இதெல்லாம் பாத்திராத காரியங்கள். அப்போ அந்த பயிற்சி ஆயரங்களோடு பேசும்போது அவர் அதற்கு விளக்கம் சொன்னார். பொன் என்பது நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனை குறிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனை நாம் முதலாவது ஆண்டவருக்கு முழுமையாய் நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இரண்டாவது தூபவர்க்கம். இந்த தூபவர்க்கம் என்பது ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களை குறிக்கிறது. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்த பிறகு முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்வு ஜெபத்தால் நிறைந்த ஒரு வாழ்வாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற விலையேற பெற்ற காணிக்கை. மூன்றாவதாக வெள்ளைப்போளம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று நம் பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இதுதான் மிகப்பெரிய காணிக்கையை அவர் பார்க்கிறார். நம்ம போடுற தசம் காணிக்கைகள் அல்லது ஆலயத்துக்கு நம்ம போடுற அந்த ரூபா, அதை அவர் பெரிய ஒரு காரியமாய் எண்ணுவதில்லை. ஒருவேளை அந்த காணிக்கைகள் எல்லாம் ஸ்தாபனங்களுக்கு தேவையா இருக்கலாம், ஊழியக்காரர்களுடைய ஊழியங்களுக்கு அது உதவிகரமா இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, அனுதினமும் ஏறெடுக்கிற ஜெபம், பரிசுத்தமான வாழ்வு. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே கிறிஸ்துமஸ் காலங்களில் நீர் அதிகமாக எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த 3 காரியங்களை காணிக்கையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை சுத்த பொன்னாய் விளங்கச் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.